அன்பர்களே, இன்று ஆடி அமாவாசை. பூரி ஸ்ரீ பேடியம் அனுமான் ஆலயத்திற்கு செல்கிறோம். பூரி சக்கரதீர்த்தம் சாலையிலே ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்திலிருந்து 3.5 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த அனுமார் ஆலயம் உள்ளது. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த ஆலயம் திறந்திருக்கும். ஜெகநாத க்ஷேத்திரமான பூமியில் பேடி அனுமார் தோற்றத்திற்கான கதை மிகவும் சுவாரஸ்யமானது. கடற்கரையில் அமைந்துள்ள பூரி ஸ்ரீ ஜெகநாதர் ஆலயத்தில் ஜெகநாதர் ஆகிய கிருஷ்ணர், பலராமர், சுபத்திரை ஆகியோர் பிரதிஷ்டை செய்யப்பெற்ற விழாவின் போது அனைத்து தேவர்களும் அற்புதமான காட்சிகளை காண இங்கே ஒன்று கூடினார்கள். கடலரசனும் இந்த விழாவை காண வருகையில் கடல் அலைகள் பறந்து விரிய அனைவரும் ஓடினர். உடனே ஜெகநாதர் ஹனுமனை அழைத்து கடல் அலைகள் ஆலயத்திற்குள் நுழையாதவாறு பாதுகாக்குமாறு ஆணையிட்டார். அதன்படி ஹனுமன் ஆலய பாதுகாப்பில் ஈடுபட்டாலும் அவர் நினைவு முழுவதும் அயோத்தி மற்றும் ஸ்ரீராம பற்றியே இருந்தது. எனவே ராமரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் போதெல்லாம் அயோத்திக்கு போவதும் வருவதுமாக இருந்தார். ஒரு நாள் ஹனுமன் தன் பணியை மறந்து அயோத்தி சென்றிருந்த போது கடலில் சீற்றம் ஏற்பட்டு ஆலயத்திற்குள்ளே கடல் நீர் புகுந்தது. பூரி திரும்பிய அனுமனை ஜெகநாதர் கடிந்து கொண்டதோடு அவரது கரங்களிலும் கால்களிலும் விலங்குகளை மாட்டி பூரியை விட்டு வெளியே செல்லாதவாறு காவலாக இருக்குமாறு பணித்து விட்டார். இங்கு ஹனுமாரே இதனால் பேடி அனுமார் எனப்படுகிறார். பேடி என்றால் விலங்கு. இந்த அனுமார் சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளதால் பேடி அனுமார் என்று மக்களால் அழைக்கப்படுகிறார். ஏன்னா விலங்கு பூட்டிய காட்சியோடு இருக்கார் இல்லையா, ஜெகநாதர் பூட்டிய விலங்கு. மேலும் இந்த ஹனுமார் கோவில் கடற்கரைக்கு அருகிலே இருப்பதினாலே இவர் தாரியா மகாவீரர் என்று சொல்லப்படுகிறார். தாரியா அப்படின்னா கடல். ஹனுமானை நினைத்தால் அந்த விலங்கு உடைத்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் விலங்கின் ஒவ்வொரு கண்ணியிலும் ராம என்னும் பெயர் பொறித்திருப்பதினால் அதை உடைக்கும் எண்ணம் ஹனுமானுக்கு இல்லை. வட இந்திய பாணியில் கட்டப்பட்டுள்ள கிழக்கு நோக்கி ஆலயம் இது. இந்த ஆலயம் அமைந்துள்ள தெருவிலே வரவேற்பு வளைவு உள்ளது. இதன் மேற்புறம் நடுநாயகமாக அமர்ந்த கோலத்தில் ஹனுமனும் அவரது இடப்புறம் ஸ்ரீதேவியோடு திருமால், வலப்புறம் சீதாராமர் ஆகிய சுதை சிற்பங்கள் உள்ளன. பெரிய மண்டபத்தை அடுத்த கருவறையில் ஸ்ரீ பேடி அனுமான் நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். வலக்கரத்திலே சஞ்சீவி மலையையும் இடக்கரத்தில் கதையையும் ஏந்தி உள்ளார். உடல் முழுவதும் சிந்தூரம் பூசப்பட்டுள்ளது. ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா, சீதாராமர் ஆகிய சன்னதிகளும் இங்கு உள்ளன. அமாவாசை, அனும ஜெயந்தி, பன சங்கராந்தி எனப்படும் ஒரிசா புத்தாண்டு போன்றவை விழா நாட்கள். அனுமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து நேர்த்திக்கடன் செலுத்துதல் போன்ற மக்களின் பழக்கமாகும். பூரி அனுமானை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம்.